வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோடையும் சேர்ந்து தான் நம்ம வாழ்கிறோம். இது வந்து ஒரு குழு வாழ்க்கை தான் இது. ஒரு குழுவாக இருந்து தான் நம்ம வாழ்கிறோம். ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுல தான் இருக்காங்க. அடுத்தவங்கள ஏமாற்றி அதுலேருந்து அடுத்தவங்கள பயன்படுத்திக்கிட்டு அடுத்தவங்கள கழட்டி விட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ யாரை வந்து நம்ம பழகிறவங்களில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து நல்லா இனிக்க பேசுவாங்க. நல்லா பேசுகிறத பார்த்து நிறைய பேர் மயங்கிடுவாங்க. அதாவது மார்க்கெட்டிங் பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய கம்பெனிங்க வந்து மார்க்கெட்டிங் தான். அந்த பொருள் வந்து நம்மளுக்கு யூஸே இருக்காது, அது தேவையே படாது. பட் ஆனால் உங்களை பேசியே ஏமாற்றி உங்கள்கிட்ட தலையில் கட்டிடுவாங்க. அதை மார்க்கெட்டிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மார்க்கெட்டிங் வந்து பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. இது வந்து பேச்சு மூலமாகவே பண்ணுறது, புரியுதா? அந்த பேசியே ஏமாற்றிடுவாங்க. அதனால தான் நீங்கள் பேசுகிறத வந்து நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தானே பேசுகிறாங்க. இப்போ நல்லவங்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த நல்லவங்க பேசுகிற மாதிரியே பேசி ஏமாத்துகிற மோசடிக்காரனா அதே மாதிரி தான் பேசுகிறான். இப்போ எப்படி வந்து இதில் நல்லவங்க எப்படி, இதில் கெட்டவங்க எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான். அதாவது அவங்களோட செயல்கள், ஆக்ஷன் தான். நீங்கள் அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரோட பழகினாலும் சரி, அவங்களோட செயல்கள் எப்படின்னு பாருங்கள். அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்கா பாருங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் பழகிற 100 பேரில் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் அவங்க பேசுகிறதுக்கு செயலுக்கு சம்மந்தம் இருக்கும். மற்ற 98 பேர் பார்த்திங்கன்னா 99 பேர் அவன் பேசுகிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது அவன் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாகவே செய்வான். அந்தமாரி இருக்கிறவங்கள நீங்கள் நம்பாதீங்க. அவனோட செயலை பார்த்து செயல் நல்லா இருக்கா, அவன் பேசுகிறதுக்கு செயலுக்கு சம்மந்தம் இருக்கா, அவன் செயல் நல்லா இருக்கான்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள, உங்களை ஃப்ரெண்ட்ஸு, சொந்த யாராக இருந்தாலும் அவங்களோட செயல்களை வச்சு அவங்கள மதிப்பீடு பண்ணுங்கள். அவங்க செயல்கள் நல்லா இருந்தால் அவங்கள மட்டும் கூட வச்சுக்கோங்க. அவங்களோட நல்லா பழகுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் நம்புங்க. மற்ற பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இருக்கிறவன்ட்ட நம்பாதீங்க. அவன் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறானா அதேமாரி நீங்களும் அவங்கள்ட்ட பேசி கழட்டி விட்டுருங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றவங்களோட செயல்களை வச்சு முடிவு பண்ணுங்கள். பேச்சை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க. பேசியே ஏமாற்றிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.